viewers, welcome to Ritu's Kitchen channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே பிடிச்சமான ரெசிபி பால்ல வச்சு செய்யக்கூடிய ரெசிபி பாசுந்தி. வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். பாசுந்தி இது வந்து ஃபுல்லாவே வந்து பால்ல செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ பால் தான் வந்து மெயின் இன்கிரீடியன்ட். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நல்லா கிளீனான பாத்திரமா இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா பால் வந்து நல்லா வந்து சூடாகி வரட்டும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. அடிகனமான பாத்திரமா இருந்தால் அடி பிடிக்காது, கலரத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பால் வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பாலை தனியாக எடுத்துக்கலாம். இந்த சூடான பாலை நம்ம குங்குமப்பூ கொஞ்சோண்டு போட்டு வச்சிடலாம். குங்குமப்பூ போடுறதுனால இது வந்து ஒரு தனி டேஸ்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் கலரும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுலாம், அப்படியே கூட செய்யலாம். இப்போ பால் வந்து கொதிக்க கொதிக்க வந்து ஏடு வந்து தனியாக வரும். அதை வந்து தனியாக எடுத்து எடுத்து தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க நல்லா ஏடு வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம தனியாக ஓரம் படுத்திட்டே வரலாம். பாசுந்திக்கு மெயினே வந்து இந்த பால் ஏடுகள் தான். நிறைய பால் ஏடுகள் சேரும்போது அது ஒரு தனி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பாசுந்தி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பால் ஏடுகளை வச்சு செய்கிறது தான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஏடு வந்துடுச்சு. இது தனித்தனியாக வந்து நம்ம சைடில் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேன் சைடில் வந்து இந்த ஏடுகள் எல்லாம் ஒட்டும். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதை அப்படியே விட்டுட்டா நம்ம கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது. அதனால் நம்ம பால் ஏடுகளை தனிப்படுத்தும் போது நம்ம சைடில் இதை பாருங்கள் நல்லா ஒட்டிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பால் வந்து சுண்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடிக்கடிக்கு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். சைடில் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டே இருக்கணும். பாருங்க நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சில ஏடு வந்திருக்கு. நம்ம சைடில் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். சைட்லேயும் வந்து அப்பப்போ ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்கணும். இங்கே பாசுந்தி செய்கிறது வந்து ஈஸி தான். ஆனால் பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும், ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பால் வந்து அடி பிடிச்சிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சதுனால 1.5 மணி நேரம் கிட்ட ஆச்சு பால் சுண்டுறதுக்கு. பால் நல்லா சுண்டுறதுக்கு அப்புறம் நம்ம பாலில் சாஃப்ரான் போட்டு வச்சிருந்தால அதை விட்டுட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு விடலாம். இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தன்மை விடும். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும். கடைசியாக நம்ம வந்து ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பால் வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து பால் வந்து சுண்டிடுச்சு. ஏடுகள் எல்லாம் சூப்பராக வந்து ஃபார்ம் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக டாப்பிங்ஸ்க்காக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப் பண்ணி போடலாம். அதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா வந்து சுண்டி வந்துச்சு. பாருங்கள் ஏடு எவ்வளோ சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுடலாம். இப்போ பாதாம் பருப்பு போட்டுடலாம். இப்போ பிஸ்தா பருப்பு போட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக வால்நட்டும் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளவுதான், சூப்பரான பாசுந்தி நம்ம வீட்டிலே வந்து ரெடி ஆயாச்சு. உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லைனா வெறும் முந்திரி பருப்பு மட்டுமே கூட போடலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour கழிச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சில்லுன்னு பாசுந்தி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. அண்ட் ரீத்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.